இன்னைக்கு குட்டி ஸ்டோரி எலெக்ஷன் பத்தி. எலெக்ஷன் எப்படி ஆரம்பமாச்சு அப்படின்றத பத்தி. ஜஸ்ட் இமேஜின், ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி எலெக்ஷன் ஒரு கான்செப்டே கிடையாது. ஓட்டிங் பட்டன் கிடையாது. கையில இங்க் வைக்கிற கான்செப்ட் கிடையாது. ஒரே ஒரு ரூலர் இருப்பாரு. ஒன்னு பயங்கர ஸ்ட்ராங்கஸ்டா இருப்பாரு, இல்ல ரிச்சஸ்டா இருப்பாரு. அவர் தான் ரூல் பண்ணுவார். இல்ல அவருடைய பசங்க வந்து அடுத்து ரூல் பண்ணுவாங்க. இப்படியாக இருந்த சமயத்துல ஏத்தன்ஸ்ல 500 பிசி அந்த டைம்ல ஒரு ரெவல்யூஷன் இருந்துச்சு. என்னன்னா, பவருக்காக ஃபைட் பண்ணாம சிட்டிசன்ஸ் எல்லாருமே ஒரு ஓப்பன் கிரவுண்ட்ல கேதர் ஆகி ஓட் பண்ற மாதிரி. ஸோ என்ன பண்ணாங்கன்னா, ஒயிட் ஸ்டோன், பிளாக் ஸ்டோன். ஸோ ஒயிட் ஸ்டோன்ஸ்னா அந்த வேட்பாளர் ஆதரிக்கிறதாகவும், பிளாக் ஸ்டோன்ஸ்னா ஆதரிக்கல அப்படின்ற மாதிரியும் இது ஒரு ஆரம்பமாச்சு. ஒரு சிம்பிளான ஆக்ட். இதை வச்சு யார் லீட் பண்றதுன்றதை டிசைட் பண்ணாங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஏன்ஷியன் டைம்ல எக்ஸாக்ட்லி சோழா எம்பையர் டைம்ல குடவோலை சிஸ்டம் உருவாச்சு. என்ன பண்ணுவாங்கன்னா, பாம் லீவ்ஸ்ல வந்து வேட்பாளருடைய பேரை எழுதி வச்சிருவாங்க. யாரெல்லாம் நிக்கிறாங்களோ அவங்க எல்லாருடைய பேர் எழுதி ஒரு பொடத்துக்குள்ள போட்டு ஒரு சின்ன பையனோ இல்ல பொண்ணோ வச்சு எடுப்பாங்க. அவங்க தான் முடிவு பண்றது, அவங்க தான் கிராமத்து லீடர். ஸோ நோ மணி, நோ கேம்பைன்ஸ், ஜஸ்ட் பியூர் ட்ரஸ்ட். என்ன விஷயம்னா, எலெக்ஷன்ஸ் வந்து பாலிடிக்ஸ்ல இருந்து வந்தது இல்ல, பட் தேவர் பார்ன் ஃப்ரம் அ பவர்ஃபுல் ஐடியா. ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் லீடர்ஷிப் ஷுட் பி சூசன், நாட் இன்ஹெரிட்டன். ஸோ அதுக்காக தான் இந்த குட்டி ஸ்டோரி. உங்களுடைய வியூ என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு ஸ்டோரியில மீட் பண்ணலாம். பை.